ஈரானினுடைய மற்றொரு சக்தி வாய்ந்த அமைச்சரை தாங்கள் கொன்றுவிட்டதாக சற்று முன்னர் இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. ஈரானினுடைய புலனாய்வு அமைச்சர் இஸ்மாயில் கதீப் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் அறிவித்திருக்கின்றார். இந்த தகவலை ஈரானிய தரப்பிலிருந்து இதுவரை உறுதிப்படுத்தல. எனவே இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். இது முதலாவது. இரண்டாவது ஈரானினுடைய தலைவர்கள் அடுத்தடுத்து கொல்லப்படுவதால் ஈரானினுடைய கட்டமைப்பு மாற்றம் ஏற்படுமா, அந்த கட்டமைப்பு சிதையுமா? இந்த ஒரு கேள்விக்கான பதிலையும் இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கிறேன். இதுபோல இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளையும் மத்திய கிழக்கு யுத்த நிலவரங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஸ்ரேலிய தரப்பிடமிருந்து சற்று முன்னர் இந்த முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஈரானினுடைய புலனாய்வு அமைச்சர் இஸ்மாயில் கதீப் கொல்லப்பட்டிருப்பதாக, அதாவது இன்று புதன்கிழமை அதிகாலை வேளையில் இடம்பெற்ற தாக்குதலில் அவரை தாங்கள் கொன்றிருப்பதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் அறிவித்திருக்கின்றார். இந்த தகவலை ஈரான் தரப்பிலிருந்து உடனடியாக உறுதிப்படுத்தல. இருந்த போதிலும் கூட இந்த தகவல் உண்மையாக இருக்கலாம் என்பதற்கான காரணங்கள் சில இருக்கின்றன. ஏனென்று சொன்னால், கடந்த காலங்களில் அமெரிக்க தரப்போ அல்லது இஸ்ரேலிய தரப்போ முன்கூட்டியே தகவல்கள் சொல்லப்படும். ஈரானிய தலைவர் இவரை கொன்று விட்டோம், இன்னாரை கொன்று விட்டோம் என்று சொல்லி அது பின்னர் ஒரு 24 மணி நேரம் கழிச்சோ அல்லது ஒரு 48 மணி நேரம் கழிச்சோ ஈரானிய தரப்பால் உறுதிப்படுத்தப்படுறதை தான் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்தோண்டே வரோம். ஈரானினுடைய முன்னாள் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமெனே அவர்கள் கொல்லப்பட்ட போதும் கூட இதே சம்பவம் தான் நடைபெற்றது. முதல்ல அமெரிக்க தரப்பாலையும் இஸ்ரேலிய தரப்பாலையும் அறிவிக்கப்பட்டது. 24 மணி நேரம் கழித்து அதனை ஈரான் உறுதிப்படுத்தியிருந்தது. பிறகு ஈரானினுடைய மற்றொரு சக்தி வாய்ந்த தலைவர் அலி லர்ஜானி அவர்கள் கொல்லப்பட்ட போதும் கூட நேற்று காலையில் அவர் கொல்லப்பட்டிருந்தார். இதன் போதும் கூட முதல்ல இஸ்ரேலிய தரப்பாலையும் அமெரிக்க தரப்பாலையும் அறிவிக்கப்பட்டிருந்தது. 24 மணி நேரம் கழித்து ஈரான் அதனை உறுதிப்படுத்தி இருந்தது. எனவே இஸ்ரேலினுடைய புலனாய்வு அமைச்சரும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றதை நாங்கள் நம்புறதுக்கு அதிகமாகவே வாய்ப்புகள் இருக்குது. சரி, 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார் இஸ்மாயில் கதீப். ஈரானினுடைய அந்த தலைமைத்துவம் இருக்குத்தானே, அதுல மிக மிக முக்கியமான ஒரு தலைவர். புலனாய்வு கட்டமைப்புக்கு அமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு முக்கியம் என்றதை நாங்களே உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இவருடைய இறப்புக்கு பின்னால 2 விதமான காரணங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த 2 காரணங்கள்ல முதலாவது காரணம் என்னென்று சொன்னா, நேற்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் அறிவித்திருந்தவர் என்னென்று சொன்னா, அதாவது ஒரு கட்டளை வழங்கியிருந்தவர் சகல ஈரானிய தலைவர்களையும் கொல்ல சொல்லி, அதாவது தன்னிடம் ஒவ்வொரு முறையும் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இவரை கொல்லலாமா அவரை கொல்லலாமான்னு சொல்லி பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. சகல ஈரானிய தலைவர்களையும், அமைச்சர்களாக இருந்தாலும் சரிதான் அல்லது வேற தலைவர்களாக இருந்தாலும் சரிதான், எவராக இருந்தாலும் கொல்லுங்கள் என்று சொல்லி நேற்று உத்தரவை பிறப்பித்திருந்தார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. இதனை இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இது முதலாவது காரணமாக இருக்கலாம். இரண்டாவது காரணம் அமெரிக்கா அண்மையில ஒரு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிவித்தல என்ன சொல்லப்பட்டிருந்தன்னு சொன்னா, ஈரானினுடைய சக்தி வாய்ந்த தலைவர்கள் 10 பேருடைய பெயர் விவரங்கள் வெளியிடப்பட்டு அவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டு, இப்ப நீங்க இந்த டயக்ராம்ல பாக்குறீங்க, இவர்கள் தான் அந்த 10 பேரும். இவர்களுடைய விவரங்கள் வெளியிடப்பட்டு இவர்களை பற்றிய தகவல்கள் தருபவர்களுக்கு $10 மில்லியன் அன்பளிப்பாக வழங்கப்படும் என்று சொல்லி அமெரிக்க தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த $10 மில்லியன் அன்பளிப்புக்கு ஆசைப்பட்டு யாராவது காட்டி கொடுத்தார்களா என்ற ஒரு கேள்வியும் இங்கால இருக்குது. ஆனால் அது அவ்வளவு இலகுவானது அல்ல. ஈரானிய தலைவர்களை காட்டி கொடுக்கிறது அவ்வளவு இலகுவானது அல்ல என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அப்படியான ஒரு சந்தேகமும் இருக்குது. காரணம், இந்த அமெரிக்கா வெளியிட்ட இந்த 10 பேர் கொண்ட பட்டியலில் பார்த்தீங்கன்னு சொன்னா, நேற்றைய நாளில் கொல்லப்பட்ட அலி லர்ஜானி அவர்களுடைய பேரும் இருக்கிறது. இன்றைய நாளில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இஸ்மாயில் கதீப் அவர்களுடைய பேரும் இந்த பட்டியலில் இருக்குது. எனவே அந்த பட்டியலில் அவர்களுடைய பெயர்கள் இருக்கிறது. இந்த ஒரு சந்தேகத்தை மேலும் வலுக்க செய்கிறது. எனவே என்ன காரணம், உண்மையான காரணம் என்ன, உண்மையிலேயே ஈரானினுடைய புலனாய்வு அமைச்சர் கொல்லப்பட்டிருக்கிறாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, அடுத்தடுத்து ஈரானினுடைய தலைவர்கள் கொல்லப்படுகின்றார்கள், சக்தி வாய்ந்த தலைவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். அவ்வளவு சக்தி வாய்ந்த தலைவர்கள் மிக சுலபமாக இலக்கு வைக்கப்படுகின்றார்கள், துல்லியமான தாக்குதல்கள் மூலம் கொல்லப்படுகின்றார்கள். இதை நாங்கள் தொடர்ச்சியாக அவதானிச்சுண்டு வரோம். இப்படி தலைவர்கள் கொல்லப்படுவதால் ஈரானினுடைய கட்டமைப்பை சிதைக்க முடியுமா? ஈரானில் அமெரிக்கா சொல்றது போல, இஸ்ரேல் சொல்றது போல ஒரு ஆட்சி மாற்றம், ரெஜிம் சேஞ்சை கொண்டு வர முடியுமான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அதற்கான
பதில் வந்து இப்போதைக்கு இல்லை என்றதான் பதில். அதாவது ஈரானினுடைய கட்டமைப்பை அசைக்கவே முடியாதுன்றதான் இப்போது வரைக்குமான பதிலாக இருக்கிறது. ஒருவேளை தலைவர்களை கொல்றதால ஈரானினுடைய கட்டமைப்பு சிதைக்க முடியும் என்று சொன்னா, ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் யார்? சகல அதிகாரங்களையும் சகல வல்லமைகளையும் கொண்டிருந்த ஒரு தலைவர் யார்? அவர்தான் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்கள். அவர்கள் பிப்ரவரி மாதம் 28 கொல்லப்பட்ட பிறகு அன்றைக்கே ஈரானினுடைய கட்டமைப்பு சிதைஞ்சிருக்கணும். ஏனென்று சொன்னா ஈரானினுடைய சுப்ரீம் லீடரை கொல்லப்பட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். அவர் கொல்லப்பட்ட சில மணி நேரம் கழித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருந்தார். என்ன சொல்லியிருந்தவர் என்று சொன்னா, ஈரானிய மக்களே, இப்பொழுது உங்களுடைய நாடு உங்களுடைய கைக்கு வந்துவிட்டது. எல்லோரும் வாருங்கள், உங்களுடைய நாட்டை நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி ஒரு அறிவித்தல் ஒன்று விட்டவர் தானே. ஆனால் அந்த அறிவித்தல் எந்த விதமான பயனும் இல்லை. அது யாருடைய காதிலையும் விழுந்த மாதிரி தெரியல. அப்படி யாரும் வீதிக்கு இறங்கி ஆட்சி பொறுப்பை ஏற்ற மாதிரியோ ஈரான்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட மாதிரியோ எதுவுமே தெரியல. அதுக்கு பிறகுதான் உலகத்துக்கே அந்த முக்கியமான செய்தி தெரிய வந்தது. என்னென்று சொன்னா, ஈரான்ல எந்த தலைவர் கொல்லப்பட்டாலும் ஆட்சி மாற்றமோ அதிகார மாற்றமோ ஏற்படாது. அதுக்கு காரணம் ஈரானினுடைய கட்டமைப்பு அவ்வளவு வலுவானதாக இருக்கிறது. இந்த ஈரானினுடைய கட்டமைப்பு எவ்வளவு வலுவானதாக இருக்கிறதுன்றத இன்றைக்கு ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் இன்று காலை ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி ஒன்று வழங்கியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இதுவரைக்கும் இப்ப வரைக்கும் அமெரிக்கர்களுக்கோ இஸ்ரேலியர்களுக்கோ ஈரான் என்று சொன்னா என்னண்டே தெரியல. ஈரானுடைய கட்டமைப்பு என்ன, ஈரான் எப்படி செயல்படுது, இங்க என்னென்ன சிஸ்டங்கள் இருக்குன்னு சொல்லி அவர்களுக்கு விளங்கவே இல்லை. அவர்கள் ஒரு கற்பனையில் இருக்கிறார்கள். அவரை கொண்டுட்டா இவரை கொண்டுட்டா நிறைய குண்டுகளை கொண்டு போட்டுட்டா உடனே ஆட்சி மாற்றத்தை வந்துட முடியும் என்று சொல்லி ஒரு கற்பனையில் இருக்கிறார்களே தவிர ஈரானினுடைய உண்மையான கட்டமைப்பு அவர்கள் புரிந்து கொள்ளல. ஈரானுடைய கட்டமைப்பு தலைவர்களில் தங்கி இருக்கவில்லை. அது ஆழமான மற்றும் அரசியல் தெளிவான ஒரு கட்டமைப்பு. அதுக்கு ஒவ்வொரு தலைவர்களும் தங்களால் இயன்ற பங்களிப்பை வழங்குகிறார்கள். ஒரு சில தலைவர்கள் அதிகூடின பங்களிப்பை வழங்குகிறார்கள். இன்னும் ஒரு தலைவர்கள் தங்களால் இயன்ற பங்களிப்பை வழங்குகிறார்கள். எனவே ஒவ்வொரு தலைவருக்கும் ஏற்ப அந்த பங்களிப்பு வீதம் மாறுபட்டு கொண்டு போகுமே தவிர அதனால அந்த தலைவர்ல ஈரானுடைய கட்டமைப்பு தங்கி இல்லை என்றதை மீண்டும் ஒரு தடவை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கின்றார் ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நேற்றைய காணொலியில் நான் விளங்கப்படுத்தியிருந்தேன். ஈரானினுடைய அதிகார மையங்கள் பல இடங்களில் பிரிஞ்சிருக்குது, பல கட்டமைப்புகளாக இருக்குது. எனவே ஒரு அதிகார மையத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலோ அது சிதைக்கப்பட்டாலோ இன்னும் ஒரு அதிகார மையம் ஆட்சியை தக்க வைக்கும், அந்த ஈரானை கட்டுக்கோப்பாக வச்சிருக்கும். இந்த மாதிரி 4-5 இடத்துல அதிகார மையங்கள் குவிஞ்சிருக்கிறதால எந்த ஒரு கட்டமைப்புக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஒரு கட்டமைப்பு உதாரணத்துக்கு ஒரு தேச துரோகத்தில் ஈடுபட்டு அமெரிக்கா சார்பாகவோ இஸ்ரேல் சார்பாகவோ நடக்க முற்பட்டால், ஏனென்று சொன்னா இப்ப ஈரானுக்குள்ள ஈரானுக்கு எதிரான, அதாவது ஈரானிய தற்போதைய நிர்வாகத்துக்கு எதிரான மக்களும் இருக்கணும். அவர்களுடைய பெர்சன்டேஜ் என்னன்னு தெரியல. ஆனால் எதிராக சிந்திக்கக்கூடிய மக்கள், இந்த ஆட்சி முறை சரியில்லை, நீண்ட காலமாக எங்களை அடக்கி வைத்திருக்கிறார்கள், எனவே இந்த ஆட்சியை மாற்றணும் என்று சொல்லி விரும்புகிற மக்கள் ஈரானுக்குள்ள இருக்கிறார்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எந்த தொகையில் இருக்கிறார்கள், அவர்களால் ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டால் இல்லை. அண்மையில் ஈரான்ல புரட்சிகள் எல்லாம் ஏற்பட்டது, மாணவர் போராட்டங்கள் எல்லாம் ஏற்பட்டு அதில் நிறைய பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், அவர்களை தூண்டிவிட்டதே இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்றது ஈரானுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. எனவே எந்த வேகத்தில் அவர்களுடைய போராட்டம் ஆரம்பித்ததோ அதே வேகத்தில் அது அடக்கப்பட்டு விட்டது. எனவே ஈரானிய நிர்வாகத்துக்கு எதிராக எவரும் அங்கு சிந்திக்கிறதுக்கு தயாராக இல்லை, புரட்சி செய்கிறதுக்கு தயாராக இல்லை. இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்று இன்னும் ஒரு அறிவித்தல் ஒன்றையும் பெற்றிருந்தார். என்ன சொன்னா, ஈரானிய மக்கள் உள்ளுக்குள்ள இருந்து புரட்சி செய்யணும், உங்களுடைய ஆட்சியை நீங்கள் கைப்பற்றணும், அதாவது இப்ப இருக்கிற ஆட்சியை அகற்றணும் என்று சொல்லி போட்டு அவரே இன்னும் ஒரு வசனம் சொன்னவர். என்னென்னு சொன்னா, அப்படி நீங்கள் வெளியே வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்றதையும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்று சொல்லியிருந்தார். அப்போ உங்களுக்கே விளங்குது தானே, இப்படி அது நடந்தால் அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று சொல்லி பிறகு அவர்களை தூண்டி விடுறீங்கள், சும்மா இருக்கிற மக்களை எதுக்கு தூண்டி விடுறீங்கள்? எனவே இதுதான் ஈரானுடைய கட்டமைப்பு. அதைத்தான் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போ என்ன பிரச்சனை சொன்னா, ஈரான்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை இருக்குத்தானே, அது தனியார் ராணுவம் இல்லை, நாங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ராணுவ கட்டமைப்பு மட்டும் இல்லை, அது ஒரு அரசியல் கட்டமைப்பும் கூட. அதுவே ஒரு அரசாங்கம். இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை என்றது அவர்களே ஒரு அரசாங்கம் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்குள்ள சகல கட்டமைப்பும் இருக்குது, அரசியல் கட்டமைப்பு, பொருளாதார கட்டமைப்பு, வெளிநாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்தணுமா, ஒரு அரசாங்கத்தை ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு சகல அதிகாரங்களையும் கொண்ட, ஆனால் கையில ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை.
எனவே அடுத்தடுத்து ஈரானினுடைய முக்கியமான தலைவர்களை கொன்றொழிப்பதன் மூலம் இங்க ஈரானுடைய கட்டமைப்பை சிதைக்க முடியாதுன்றதான் இங்க இருக்கக்கூடிய கள யதார்த்தம். எனவே இந்த யுத்தம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட கருத்துக்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை. நன்றி, வணக்கம்.